ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். பட் ஒரு சில ரூல்ஸ் தெரியாமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்படி ரொம்பவே ஈஸியாக இருக்கிற கொஸ்டினை வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன் ஓகேவா. ஸோ கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எப்படியும் 5 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது எனக்கு கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க, as soon as he got the letter at once he started அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு அவனுக்கு வந்து லெட்டர் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போது எனக்கு as soon as அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எனக்கு at once வந்திருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இந்த பார்ட்டில் தான் எனக்கு எரர் இருக்குது. அடுத்து பாருங்கள், as soon as the watchman rings the bell then all the workers assemble in the hall அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ as soon as அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எனக்கு then அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ எப்போல்லாம் எனக்கு ஒரு சென்டென்ஸில் நான் as soon as அப்படிங்கிற வேர்டை பார்க்குறனோ அதை ஃபாலோ பண்ணி எந்த கன்ஜெக்ஷனும் எனக்கு வரக்கூடாது. ஸோ இந்த பார்ட்டில் எனக்கு எரர் இருக்குது ஓகேவா. no sooner did the monkey see the tiger when it jumped. ஸோ வந்து மங்கி வந்து டைகரை பார்த்த உடனே அது என்ன ஆயிடுச்சான், குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு டென்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நோ சூனர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையை பார்த்தேன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன கன்ஜெக்ஷன் வரணும்னா தேன் மட்டும்தான் வரணும், வென் வரக்கூடாது. நோ சூனர் டிட் தி மங்கி see the tiger then it jumped ஓகேவா. நோ சூனரை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன தான் வரணும், தேன் தான் வரணும். அடுத்து பாருங்க, hardly had he seen her aunt then she stopped fighting. ஸோ இதில் வந்து என்ன ரூல் அப்படின்னா ஹார்ட்லி அப்படிங்கிற வேர்டை பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வென் மட்டும்தான் வரணும், தேன் வரக்கூடாது. scarcely had the nurse left after examining him then the patient died. அவரை பார்த்துட்டு போன உடனே, நர்ஸ் வந்து பார்த்துட்டு போன உடனே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஸ்கேர்ஸ்லின்ற வேர்டு இருக்கா, இதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும்னா தேன் வரக்கூடாது, வென் தான் வரணும் ஓகேவா. ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லியை ஃபாலோ பண்ணி எனக்கு தேன் வரக்கூடாது, வென் தான் வரணும். as soon as ஃபாலோ பண்ணி எனக்கு எந்த கன்ஜெக்ஷனும் வரக்கூடாது. நோ சூனரை ஃபாலோ பண்ணி எனக்கு தேன் தான் வரணும், வென் வரக்கூடாது. that store hadn't hardly any of the required products. அந்த ஸ்டோரில் தேவைப்படுற எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி இது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா நெகட்டிவான ஒரு மீனிங் இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஒரு சென்டென்ஸில் நம்ம நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா நெவர் யூஸ் பண்ண மாட்டோம், அப்படி தானே. அதே மாதிரி தான் ஒரு நெகட்டிவான வார்த்தை வந்துச்சுன்னா இன்னொரு நெகட்டிவான வார்த்தை நான் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ ஒரு சென்டென்ஸில் நான் ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி பார்த்தேன்னா அந்த சென்டென்ஸில் நான் நாட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. அப்போ ஹேட் ஹார்ட்லி எனி ஆஃப் த ரெக்வயர்டு ப்ராடக்ட்ஸ்னு யூஸ் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி வந்தால் அந்த சென்டென்ஸில் நான் நாட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி அது வந்து நெகட்டிவ் மீனிங் தான் எனக்கு கொடுக்குது ஓகேவா. I did not steal the oranges from your orchard, never did my brother. ஸோ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன புரியுது, நான் வந்து உங்களோட ஆர்ச்சர்ட்லேருந்து என்ன பண்ணல, ஆரஞ்சஸை திருடலை, என்னோட பிரதரும் திருடலை அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நானும் இல்லை அவனும் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்ல 2 பேர் மட்டும் இன்வால்வ் ஆகுறாங்க, நானும் இல்லை அவனும் இல்லை அப்படிங்கிறப்போ நெவர் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன தான் யூஸ் பண்ணணும், நெய்தர் தான் யூஸ் பண்ணணும். இதுவும் இல்லை அதுவும் இல்லைங்கிறப்போ ஐ ஹாவ் டு யூஸ் நெய்தர். சஞ்சய் இஸ் நாட் ஒன்லி ஸ்மார்ட் தோ ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன் என்ன, நாட் ஒன்லி வந்தால் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்ன தான் வரணும், பட் ஆல்சோ தான் வரணும். நாட் ஒன்லி வந்தால் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பட் ஆல்சோ தான் வரணும். பட் ஆல்சோ மட்டும் தனியாக ஒரு சென்டென்ஸில் எனக்கு வரலாம் ஓகேவா. யுவர் சக்ஸஸ் இன் ஸ்போர்ட்ஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஸ்போர்ட் யூ ஹேவ் செலக்டட் பட் ஆன் ஹவ் யூ பெர்ஃபார்ம் இன் தெம். இந்த இடத்துல நான் என்ன கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன் பார்க்கணும், நாட் ஒன்லி கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி எனக்கு கண்டிப்பாக என்ன வரணும், பட் ஆல்சோ வரணும். பட் இங்கே இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆல்சோன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு எரர் இருக்குது. போத் சமீர் as well as his wife are determined to make changes. ஸோ இதில் என்ன கோரிலேட்டிங் அப்படின்னா போத் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போத்தை ஃபாலோ பண்ணி எனக்கு கண்டிப்பாக என்ன தான் வரணும், அண்டு தான் வரணும், as well as வரக்கூடாது. போத்தை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன தான் வரணும், அண்டு தான் வரணும் ஓகேவா. although I tried my best but I could not pass the exam. நான் வந்து ட்ரை பண்ணாலும் கூட என்னால் பாஸ் பண்ண முடியலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஆல்தோவை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா பட் வரக்கூடாது, எட் தான் வரணும். ஓகேவா? தோ ஆல்தோவை ஃபாலோ பண்ணி எனக்கு வேற எந்த கன்ஜெக்ஷனும் வரக்கூடாது, எட் மட்டும்தான் வரணும். தோ ஷி வாஸ் சிக் பட் ஹி வென்ட் டு தி கிளப். அவ வந்து உடம்பு சரியில்லாம இருந்தா கூட கிளப்புக்கு போயிட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தோ இருக்கு, தோவை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? பட் வரக்கூடாது, எட்டு தான் வரணும். ஆல்தோ தோவை ஃபாலோ பண்ணி எனக்கு கண்டிப்பா எட்டு தான் வரணும். From June 1995 and June 2005, the city's population declined by 20,000 people. அதாவது இதிலிருந்து இதுவரை அப்படிங்கிறப்போ ஃப்ரம் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷனை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணணும்னா டூ தான் யூஸ் பண்ணணும். பிட்வீன் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும்? அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் பிட்வீன் இருந்துச்சுன்னா நான் அண்ட் யூஸ் பண்ணலாம், போத் இருந்ததுன்னா நான் அந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக டூ தான் வரணும், அண்ட் வரக்கூடாது. தி ப்ரோக்ராம் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்ட் தோ இட் வாஸ் ஹிஸ் நெக்லிஜென்ஸ் தட் லெட் டு டிசப்பாயின்மெண்ட். இதை தமிழில் வாசிச்சு பாருங்க. அந்த ப்ரோக்ராமை வந்து ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவனோட நெக்லிஜென்ஸால அது என்ன ஆயிடுச்சு? டிசப்பாயின்மெண்ட்ல போய் முடிஞ்சிருச்சு. அப்போ ஆனால் அப்படிங்கிறப்ப நான் என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவேன்? என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவேன்? தோவா யூஸ் பண்ணுவேன், தோனா இருந்த போதிலும். பட் இந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவனோட நெக்லிஜென்ஸால டிசப்பாயின்மெண்ட்ல முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் டு யூஸ் பட், தோ கிடையாது பட். ஹி ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஹி டேர் நாட் ஸ்டார்ட் அ கம்பெனி. அவன்கிட்ட நிறைய மணி இருந்துச்சு, ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை. அகெயின் ஆனால் அப்படின்னு சொல்லி வர்றப்ப என்ன யூஸ் பண்ணணும்? பட் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த கன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 15 கொஸ்டின்ஸ்லையுமே என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ரூல் வந்து நம்ம கற்றுருக்கோம். அஸ் சூனஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எந்த கன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. நோ சூனர் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக தேன்ன்ற கன்ஜெக்ஷன் தான் வரணும். ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி வென் தான் வரணும். ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி அப்படிங்கிறது நெகட்டிவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இருக்கிறப்போ நாட் அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்துல வந்து நான் நெகட்டிவா இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த இல்லைங்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் வர்றப்போ நெய்தர் தான் யூஸ் பண்ணணும். நானும் இல்லை அவனும் இல்லை. ஸோ நெவர் யூஸ் பண்ணக்கூடாது, நெய்தர் யூஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ்ல நாட் ஒன்லி இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா எனக்கு பட் ஆல்சோன்ற வேர்டு வரணும். பட் ஆல்சோ மட்டும் எனக்கு தனியா சென்டென்ஸ்ல இருக்கலாம். போத் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா எனக்கு அண்டு தான் வரணும். பிட்வீன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எனக்கு அண்டு தான் வரணும். பட் ஃப்ரம் இருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு டூ தான் வரணும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக டூ தான் வரணும். ஆல்தோ தோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எனக்கு எட் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கணும். ஆனால் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? பட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எரர் ஸ்பாட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Hope this session is useful and thank you for watching.